கைஸ் நீங்கள் இந்த லொக்கேஷனை பற்றி தெரியாது. ஆனால் கிட்டத்தட்ட நான் ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு இருப்பேன். சரி நானும் உள்ளே போகும் சொல்லிட்டு வழி பார்த்துட்டே இருக்கேன். ஆனால் வழி போயிட்டே தான் இருக்குது. ஆனால் எங்கே போகுதுன்னு தெரியல. ஜஸ்ட் நான் ஒரு லொக்கேஷன் தேடி அலைஞ்சிட்ருக்கேன். இந்த காட்டுக்குள்ளே ஃபுல் சுற்றியுமே காடு தான். ஆனால் பைக் போகிறதுக்கான வழி எல்லாமே இருக்குது. ஆனால் நான் ஒரு இடத்த தேடி அலைஞ்சிட்ருக்கேன். பட் அது எங்கன்னு தெரியல கைஸ். நான் ரொம்ப தூரம் உள்ளே வந்துட்டேன். வழி எங்கே போகுதுன்னு தான் தெரியல. அப்பா வழியும் ரொம்ப மோசமாக இருக்க வேற. கிட்டத்தட்ட நான் ஒரு ½ ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீட்டிலேருந்து கிளம்பி அந்த லொக்கேஷனுக்கு விசிட் பண்ணி. பட் என்னால் வழியை கண்டுபிடிக்க முடியல. எங்கேயோ போயிட்டே இருக்கு. நானும் உள்ளே வந்துட்டேன் பாருங்கள். ஸோ எங்கே போகுதுன்னே தெரியலையே. கொஞ்சம் மோசமான காடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் ஒரு சின்ன வழி கிடச்சா கூட உள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கான வழி தான் தேடிட்டுருக்கேன். அப்படியே கொஞ்சம் தூரம் வீடியோ ஆன்லேயே இருக்கட்டும். ஏன்னா நம்ம ரொம்ப உள்ளே வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு வழி போகுது, நம்ம ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன். இந்த பக்கம் ஒரு வழி ஒன்று போகுது. நம்ம அந்த வழி கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டு மேபி இந்த பக்கம் ஏதாச்சும் இல்லை அப்படின்னா நம்ம வேறு இடத்த தேடி போகலாம். என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ டயர்டாக ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட நான் ரொம்ப தூரம் அலைஞ்சிட்டேன் இந்த லொக்கேஷன் தேடி. இதுவாச்சு உள்ளே போகுமான்னு தெரியல. ஆனால் அவங்க சொன்ன மாதிரி தைல மரம்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருக்குது தைல மரம் இருக்கும். அது உள்ளே கொஞ்சம் வழி போவோம், அது பார்த்து போகுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஐயோ பயமாக இருக்குது வேறு. ஹியூமன்ஸை விட இந்த அனிமல்ஸ்க்கு பயப்படுறதா இருக்குது. நான் ஏன் ஹியூமன்ஸுன்றது நான் சொல்கிறேன் கைஸ். நான் ஏன் ஹியூமன்ஸுன்னு சொல்கிறத நான் சொல்கிறேன். இந்த ஃபாரஸ்ட்டோட ஸ்டோரியும் நான் சொல்லிடுறேன். இந்த ஃபாரஸ்ட்டில் ஜின் இருக்கிறதாவும் ஒரு நம்மளுக்கு தகவல் இருக்குது. இப்போ புல்லரிக்குது கைஸ். உள்ளே வர வர நம்மளுக்கு கொஞ்சம் புல்லரிக்குது. பார்த்தீங்கன்னா சுற்றி காடு தான். இங்கே என்ன நடந்தாலும் யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம். ஏன்னா நானே கிட்டத்தட்ட ஒரு ½ கிலோமீட்டருக்கு மேலே வந்துட்டேன். அப்பா வழி எங்கே போகுதுன்னு தெரியல. புல்லரிக்குது கைஸ் பாருங்க. டயர்டு வேறு ஆகிட்டேன். நைட்டு நான் இந்த இடத்துக்கு வரலான்னே பிளான் பண்ணுங்க. இது எப்படி எங்கே போகுதுன்னே தெரியல. இந்த இடத்துல எப்படி ஜின்னு இருக்கும்ன்றதும் எனக்கு டவுட். ஏதோ தெரிஞ்ச மாதிரி இருந்தது. கைஸ் எலும்பு பாருங்க. எலும்பு ஜின்னுக்கு பிடிச்ச ஒரு உணவு. அப்போது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பைக்கை வர அங்கேயே லாங்கில் விட்டு வந்துட்டேன். யாரையும் எடுக்காமல் இருக்கணும் கைஸ். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எலும்பு தான். எலும்பு ஜின்னுக்கு பிடிச்ச ஒரு உணவு தான். இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே எலும்பு தான் பாருங்கள். மாடுன்னு நினைக்கிறேன். மாட்டோட அந்த பல் இது பாருங்கள். இது கயிறெல்லாம் கட்டியிருக்கு பாருங்கள்.
ஃபுல்லாகவே இருக்குது. கயிறெல்லாம் அவர் கட்டியிருக்கு. இதை நான் தொட விரும்பலை. அங்கே ஒரு எலும்பு இருக்கு கைஸ். இது உள்ளேயும் ஒரு வழி போகுது, தெரியுதுங்களா? இது உள்ளேயும் அந்த இங்கேயோ போகுது. எங்கே போகுதுன்னு தெரியலன்னா இது மனுஷனோட எலும்பா மாட்டோட எலும்பா? மனுஷனோட காலோட எலும்பு மாதிரியே இருக்காது. ஐயோயோ கைஸ், இங்கே நடக்கிறது பார்த்தா நான் கொஞ்சம் தூரம் தான் உள்ளே வந்தேன். எலும்புங்கள்லாம் என் கண்ணுக்கு தெரியுது. அது மனுஷன் எலும்பு மாதிரி இருக்குது, மாடோட எலும்பு மாதிரியும் இருக்குது. எனக்கு என்னென்னு சரியாக தெரியல. பகல் டைமில் எனக்கு ஏதோ ஆக்டிவிட்டி நடக்க மாதிரி இருக்குது. புல் அடிச்சுட்டே இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6:30 அப்படி ஆகும் நினைக்கிறேன் டைம். ஸோ கைஸ், நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கோம் லொக்கேஷன். தரமாக இன்றைக்கி செஞ்சிட வேண்டியதான். ஸோ ரொம்ப நாளாக நம்ம லொக்கேஷன் தேடிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். ஜின் வீடியோஸ் பண்ணியும் ரொம்ப நாள் ஆச்சு. ஒரே ஒரு வீடியோ தான் ஜின் வீடியோன்னு பண்ணியிருக்கேன். ஆனால் அதனால் பர்சனலாக நான் அஃபெக்டும் ஆகலை, அது பெருசாகவும் இதுவும் ஆகலை. ஓகே, இன்றைக்கி நைட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் என்ன நடக்குன்றது அங்கே யாரோ பார்த்த மாதிரியே இருந்தது. சரி, நான் வீடியோ எடிட் பண்ண பார்த்துக்கிறேன். ஆனால் அந்த எலும்புங்களாம் என்னை பயன்படுத்துது. சத்தியமாக எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நைட்டு நம்மளுக்கு ஒரு சம்பவம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கைஸ், நான் இந்த ஃபாரஸ்ட்டோட ஸ்டோரி சொல்லிடுறேன். பிளாக் மேஜிக் பண்ணுறதா ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சத்தியமே எனக்கு சவுண்டு கேட்டு பிளாக் மேஜிக் பண்ணுறதா ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதை எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த பொம்மைங்களாக வச்சு ரிச்சுவல் பண்ணுவாங்க. இந்த சிம்பிளி சரத்தண்ணா சேனலில் கூட பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டு தான் இது சொல்கிறாங்க. இந்த பொம்மைங்களாக வச்சு செய்வனை பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபாரஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. பட்டு நம்ம பார்க்குற லொக்கேஷன் எல்லாமே ஃபாரஸ்ட்டு தான் நம்மளுக்கு மாட்டுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்றது நைட்டு பார்க்கலாம். முடிஞ்சால் ரிச்சுவலும் பண்ண ட்ரை பண்ணுறேன். பட் ஒண்டியாக இருக்கிறதுனால ரிச்சுவல் பண்ண எனக்கு பயமாக இருக்குது. நான் ஒத்துக்கிறேன், எனக்கு பயமாக தான் இருக்குது. ஏன்னா ரிச்சுவல் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் என்னை சுற்றி. ஸோ ரிச்சுவல் பண்ணும்போது என்ன வேணாலும் நடக்கலாம் என்னை சுற்றி. எனக்கே எஃபெக்ட் ஆகலாம், இல்லை என்னை ஏதாச்சும் ஜின்னோ பேயோ இல்லை ஏதாச்சும் ஒரு சைக்கோ யாரோ ஒருத்தர் ஏதாச்சும் என்னை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அவங்க இது விழுந்தாச்சும் சேஃப்டியாக இருக்கும். நம்ம உயிர் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? வீடியோ எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உயிரும் முக்கியம் இல்லையா? ஸோ அதனால் நைட்டு பார்க்கலாம் கைஸ். இப்போ நான் போகும்போது நான் வீடியோ எடுத்துகிட்டே போகலான்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப தூரம் உள்ளே வந்திருக்கேன். சரி, நைட்டு பார்க்கலாம்.